எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயார் செய்யும் செயலமர்வு தொடர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான செயலமர்வு தொடரில் இன்றைக்கு கிரகித்தல் தொடர்பான செயலமர்வை சந்திக்கிறோம். ஏற்கனவே இந்த வினாத்தாள் ஒரு பகுதி பார்க்கப்பட்டது இருக்குது. அது தொடர்பான காணொலியில் நான் குரூப்பில் பதிவிட்டிருந்தேன். கடந்த 21ஆம் தேதி நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் 10 நாளைக்கு பிறகு இன்றைக்கு அதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே செயலமர்வில் கலந்து கொள்ளாதவர்கள் அந்த காணொலியை பார்ப்பதன் மூலமாக முன்னால் சொல்லப்பட்ட அது தொடர்பான அறிவூட்டல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் எளிமையாக ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். ஒரு உரைப்பகுதி தரப்பட்டால் முதல்ல அந்த உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை கணிப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருக்குதான்னு கேள்வியை பார்க்க வேணும். சொற்களின் எண்ணிக்கை 1/3 பங்காகுமாறு சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் மட்டும் நீங்கள் சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிக்க வேண்டி இருக்கும். சில வேளைகளில் இந்த உரைப்பகுதியின் சாராம்சத்தை 80 சொற்களில் எழுதுங்கள் என்று சொல்லி கேட்டிருப்பாராக இருந்தால் நீங்கள் உரைப்பகுதியில் எத்தனை சொல் இருக்குன்னு எண்ணிக்கொண்டிருக்க தேவையில்லை. ஏன் அவர் சொல்லிட்டார் சுருக்கம் 80 சொற்களில் இருக்க வேணும் அல்லது 100 சொற்களில் எழுதுங்க என்று சொல்லிட்டார் என்றால் நீங்கள் உரைப்பகுதி எத்தனை சொற்கள் இருக்குன்னு எண்ணி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் எத்தனை சொல்லில் சுருக்கம் அமைய வேணும் என்று. 3/1 பங்காக சுருக்குக என்று கேட்பார்களாக இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொற்களை எண்ணித்தான் கணிக்க வேணும். ஒரு லைனில் இருக்கிறது எத்தனை சொற்கள் இருக்குது என்று சொல்லி பார்த்துட்டு அதை வரிகளினுடைய எண்ணிக்கையால் பெருக்கி அப்படியெல்லாம் காண வேண்டாம். அது பிழையாக வரும். சரி, அந்த கால்குலேஷன் உங்களுக்கு அந்த கணிப்பீடு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மட்டுப்பாடு ஒன்றை தரும் அல்லது உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை கொஞ்சம் பிரகாசம் குறைக்கும். அப்படி செய்ய வேண்டாம். சொற்களினுடைய எண்ணிக்கையை நீங்கள் தொட்டு எண்ண வேணும். அதுக்கு நிறைய நேரம் போகாது. ஆகக்கூடியது 2 நிமிடம். 2 நிமிஷம் கூட தேவையில்லை. ஆகக்கூடியது 2 நிமிஷம். சொற்களினுடைய எண்ணிக்கையை தொட்டு எண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எண்ணி பார்க்குறீங்க 310 இருந்து 315க்குள்ளே வருகுது என்றால் எங்களுடைய சுருக்கம் 100 இருந்து 105 இடையில இருக்கலாம் என்பதாக நாங்கள் தீர்மானித்து கொள்வோம். அதுக்கு பிறகு உரைப்பகுதி எத்தனை பந்திகளாக தரப்பட்டாலும் சுருக்கம் ஒரே பந்தியாகத்தான் எழுத வேணும். அதில் கொண்டு போய் உடனடியாக அந்த விடத்தாளில் எழுத தேவையில்லை. சில வேளையில் அது 2-3 பந்திகளாகவும் தரப்பட்டிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பந்தியையும் உங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிங்க. எத்தனை நேரம் வாசிக்க போகிறீங்கன்றது அது உங்களுக்கு விளங்குறதை பொறுத்தது. இப்போ வாசித்து கொள்றீங்க. வாசித்து முடிய அடுத்தது அந்த உரைப்பகுதி சில நேரங்களில் ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக அதில் ஒவ்வொரு முற்றும் புள்ளியிலையும் உடைக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளை 2 வசனங்களை சேர்த்து ஒன்றாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை துண்டமாக உடைச்சு கொள்ளுங்க. ஒரு துண்டங்களாக உடைச்சிட்டு ஒவ்வொரு துண்டத்துக்கும் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நீங்கள் எழுதி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு துண்டத்துக்குமான சாராம்சம் நாங்கள் உடைச்சு அதை எழுதி கொண்டு வந்தோம் என்றால் அதைத்தான் நாங்கள் பிறகு இறுதி சுருக்கமாக ஆக்கப் போகிறோம். அப்போது அந்த சாராம்சத்தை எழுதுகிற நேரத்தில் ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லது ஒவ்வொரு துண்டத்துக்குமான சாராம்சத்தை எழுதுகிற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு இடைவெளியை விட்டு எழுதுறது நல்லது. முதலாவது துண்டத்துக்குரிய சாராம்சத்தை எழுதி போட்டு 2வது எழுதுறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன இடைவெளியை உங்களை செய்ய தாளில் தான் எழுத போகிறீங்க. விட்டால் நல்ல என்னென்றால் திருப்பி அதுக்குள்ளே எதுவும் சேர்க்க வேண்டியிருந்தால் வெட்டி திருத்த வேண்டியிருந்தால் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இடைவெளியை விட்டு எழுதி கொள்வது. எழுதி தரப்பட்ட முழு உரைப்பகுதியையும் அவ்வாறு சுருக்கி எழுதின பிறகு சேர்த்து வாசித்து பார்க்கலாம். சேர்த்து வாசிக்கிற போது உங்களுக்கு ஒரு முழுமையான பந்தியாக அது அமையுதா, ஒரு தொடர்ச்சி தன்மை இருக்குதா, ஒவ்வொரு வசனமும் அடுத்த வசனத்தோடு பொருந்தி போகுதா என்கிற விதமாக இந்த இலக்கணங்களை எல்லாம் சரி பார்த்து கொண்டு சொற்களை எண்ணலாம். இப்போ எண்ணுகிற போது சில நேரங்களில் உங்களுக்கு இப்போ 105 சொற்கள் எழுத வேண்டியது ஒரு 120 சொற்களில் வந்திருக்குதுன்றா இன்னும் 15 சொற்களை நீங்கள் அதுக்குள்ளே நீக்க வேண்டியிருக்கும். அது கண்டபாட்டுக்கு வெட்டுறையில் ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்க்கக்குள்ள இதில் இந்த சொல் இல்லாவிட்டால் பரவாயில்லை என்ற மாதிரி சில சொற்கள் இருக்கும். கருத்து மாறுபடாமல் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைச்சால் அந்த சொற்களை வெட்டி சீர்படுத்தி போட்டு எல்லாம் சரியானதுக்கு பிறகு சில வேளையில் முதலாவது வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் இணைப்பதற்காக சில இணைப்பு சொற்களை அந்த இணைப்பு இடைச்சொற்கள்
ஆயினும் அதனால் அந்த மாதிரியாக ஏதாவது போட வேண்டி இருக்கும். இப்படியெல்லாம் போட்டு கடைசியாக உங்களோட சுருக்கத்தை நீங்கள் ஆக்கிக்கொள்ள இயலும். இதனுடைய ஒரு பகுதியை நாங்கள் இந்த தரப்பட்ட முதலாவது வினாவில் இருந்து முதலாவது உரைப்பகுதியில் இருந்து செய்திருக்கிறோம். அந்த பகுதியை நான் ஒரு சும்மா ஞாபகப்படுத்தி கொண்டு மேலோட்டமாக ஞாபகப்படுத்தி கொண்டு நான் உங்களுக்கு அடுத்த உரைப்பகுதிக்குள்ளே போகிறேன். சரிதானே? இப்போ நாங்கள் இதை எவ்வாறு உடைத்திருக்கிறோம் என்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் இதில் உடைத்திருக்கிறோம். இவ்வாறு சுருக்கமடைந்தது, இந்த பகுதியில் சுருக்கமடைந்தது என்று சொல்லி பார்க்க நாங்கள். அடுத்தது கணிசமான அளவிலான ஒரு வீழ்ச்சியாக காணப்பட்டது என்று பார்க்க நாங்கள். அடுத்தது பதிவு செய்தன என்று பார்த்தோம். அடுத்தது இந்த பகுதியில் வீழ்ச்சி அடைந்துள்ளன என்று சொல்லி உடைக்கிறார்கள். கடைசியாக விளங்கியது. அப்போது 1, 2, 3, 4, 5 துண்டங்களாக பிரிச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த 5 துண்டங்களையும் 5 வசனத்தில் எழுத வேண்டும். 5 துண்டங்களையும் 5 வசனங்களில் எழுதிக்கொள்ள வேண்டும். இந்த 5 வசனங்களையும் எவ்வாறு எழுதியிருக்கிறோம் என்று சொல்லி நான் இந்த பகுதியை சொல்லித்தாரேன் பாருங்கள். முதல் நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஏற்றுமதிகளின் வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதிகளில் பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒன்றின் காரணமாக வணிகப் பொருள் வர்த்தக கணக்கு பற்றாக்குறையானது 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் $728 மில்லியனிலிருந்து 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் $583 மில்லியனுக்கு சுருக்கமடைந்தது. இதில் இருக்கக்கூடிய சொற்களுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். இங்கே ஏற்றுமதிகளும் குறைவடைந்திருக்குது, இறக்குமதிகளும் குறைவடைந்திருக்குது. ஏற்றுமதிகள் குறைவடைகிறது என்றால் கருத்து வெளிநாட்டிலிருந்து வருகிற வருமானம் குறைஞ்சிருக்குது. இறக்குமதிகள் குறைவடைகிறது என்றால் நாங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்குற காசு, வெளிநாட்டு காசு, செலவழித்த வெளிநாட்டு காசு குறைஞ்சிருக்குது. ஒரு ஒப்பீடு செய்கிறார், ஏற்றுமதிகள் வீழ்ச்சி அடைஞ்சதை விட இறக்குமதி பெருமளவு குறைஞ்சிருக்குதா. இப்போ வருமானமும் குறைஞ்சிருக்குது, ஆனால் செலவு நல்லா குறைஞ்சிருக்குது. அதனால் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை. இந்த வர்த்தக கணக்கு பற்றாக்குறை என்கிறது ஒரு பொருளாதாரம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த ஒரு கலைச்சொல். வணிக பொருள் கணக்கு மீதி, வர்த்தக கணக்கு மீதி, வர்த்தக மீதி என்று சொல்லப்படுகிறது. இது ஏற்றுமதி வருமானத்தில் இருந்து இறக்குமதி செலவை கழிக்க வரும். ஒரு ஆண்டுக்கான அல்லது ஒரு காலப்பகுதிக்கான ஏற்றுமதி வருமானத்தில் இருந்து அந்த காலப்பகுதியில் இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட தொகையை கழிக்க வரும். இங்கே ஏற்றுமதியை விட எப்போவுமே இறக்குமதி இலங்கையில் அதிகமாக இருக்கிறதால, ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி அதிகமாக இருப்பதனால இதனுடைய மீதி சயவில் தான் இருக்கும், அதாவது பற்றாக்குறையில் தான் இருக்கும். அப்போ இந்த பற்றாக்குறை சய பெறுமதி கூட இருக்கிறத விட குறைஞ்சு வாரது நல்லது. முதல் ஆண்டில் $728 மில்லியன் இருந்தது, அடுத்த ஆண்டில் $583 சுருக்கமடைந்து இருக்கிறது. இதுதான் இங்கே சொல்லப்பட்ட கருத்து. அப்போ நாங்கள் இதை சுருக்கி எழுதுறதாக இருந்தால், ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைந்தமையால், ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவார் இல்லை இறக்குமதியின் பெருமளவு வீழ்ச்சியினால் அப்படியும் எழுதலாம். ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைந்ததால் அல்லது பெருமளவு வீழ்ச்சியினால் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வர்த்தக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது என்று குறித்து வச்சிருக்கேன். ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைய 2022 ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் வணிக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. அடுத்த பகுதியை பார்க்கிறோம். இருப்பினும் 2023 பிப்ரவரியிலிருந்து வர்த்தக பற்றாக்குறையானது மாதாந்த அடிப்படை ஒன்றில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. 2022 ஏப்ரலை விட 2023 ஏப்ரலில் அது குறைவாகத்தான் இருக்குது, அந்த பற்றாக்குறை சுருக்கமடையுது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார், இருந்தாலும் 2023 பிப்ரவரியில் இருந்து
வர்த்தக பற்றாக்குறை மாதாந்த அடிப்படை ஒன்றில் அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பித்தது. அது இருந்தாலும் 2023 பிப்ரவரியிலிருந்து இது மாதாந்தம் அதிகரித்தது. இதை நாங்கள் தனியாக உடைச்சிருக்கிறோம். இந்த பகுதியை நான் தனியாக உடைச்சிருக்கிறத கவனிக்கிறேன். எப்படி உடைச்சிருக்கிறேன்? பிப்ரவரியில் 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்த பகுதி பாருங்க. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் அப்போ முதலாவது சொல்லப்பட்டது ஒரு மாதம் 2022 ஏப்ரலுக்கும் 2023க்குமான ஒப்பீடு. பிறகு 2023 பிப்ரவரியிலேருந்து ஒரு மாதமும் இந்த பற்றாக்குறையின் அளவு கூடிக்கொண்டு போகுது என்று சொல்கிறேன். திரும்ப 2023 முதல் 4 மாதத்தை ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் வர்த்தக கணக்கின் ஒன்று சேர்ந்த பற்றாக்குறையானது ஐக்கிய அமெரிக்க டாலர் 1440 மில்லியனாக விளங்கி 2022 அதே காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 3125 மில்லியனிலிருந்தான கணிசமான அளவிலானதொரு வீழ்ச்சியாக காணப்பட்டது. அப்போ ஒரு விடயத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. 2023 பிப்ரவரியிலிருந்து மாதம் அந்த, அதாவது பிப்ரவரியோட மார்ச் கூட, மார்ச்சை விட ஏப்ரல் கூட ரெண்டு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை 2023 ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையான காலப்பகுதியின் பற்றாக்குறை 1444 மில்லியன் டாலராக இருக்குது. 2022 அதே ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் காலப்பகுதியில் 3125 மில்லியன் டாலர் பற்றாக்குறையாக இருக்குது. அப்போது 2023 ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. அந்த சொல்லப்பட்ட ரெண்டாவது கருத்து ஒரு குழப்பத்தை தருவது போல இருந்தாலும் உண்மையில் 2022 விட 2023 முன்னேற்றம் இருக்குது. எப்படி? 2022 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல், தொடக்கம் என்றால் கோடு போடலாம், ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதியோடு ஒப்பிடும்போது 2022 ஜனவரி ஏப்ரலுடன் ஒப்பிடுகையில் 2023 அதே காலப்பகுதியில் வர்த்தக பற்றாக்குறை கணிசமாக வீழ்ச்சி அடைந்தது. 2022 ஜனவரி ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒப்பிடும்போது 2023 அதே காலப்பகுதியில் வர்த்தக பற்றாக்குறை கணிசமாக வீழ்ச்சி அடைந்தது. அடுத்தது பாருங்க. வணிகப் பொருள் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 843 மில்லியனுக்கு 12.6% வீழ்ச்சி அடைந்தது. இப்போ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நீங்கள் இதை வாசிக்கிற போது புதுசாக விளங்கிக் கொள்வீங்கள் என்று நினைக்கிறேன். இப்போ இதுவரையான நான் இந்த கோடு போடுகிற இந்த பகுதி வரையிலான விஷயம் எதை பற்றி பேசியிருக்குது? ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கிற வர்த்தக பற்றாக்குறையை பற்றி பேசியிருக்குது. அதாவது ரெண்டையும் சேர்த்து பேசுது. 2022 2023 ஆண்டின் முன்கால பகுதியில் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டையும் சேர்த்து வரக்கூடிய அந்த இடைவெளியை பற்றி பேசுது. முதலாவது விஷயமா என்ன சொன்னது? 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் பற்றாக்குறை குறைவாக இருக்குது. இதுதான் விஷயம். 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது. இன்னொரு அவ்வளவு முக்கியமில்லாத விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்த அதிகரிப்பு தென்பட்டது. ஆனாலும் மாதாந்த அதிகரிப்பு அந்த ரெண்டு குடையில் உள்ள வித்தியாசம் மாதம் கூடிக்கொண்டு போகுது, மைனஸ் கூடிக்கொண்டு போகுது. இருந்தாலும் 2022 முதல் 4 மாதங்களில் காணப்பட்ட நிலைமையிலும் பார்த்து 2023 அதே காலப்பகுதியின் நிலைமை முன்னேற்றமாக இருந்தது. 2023 அதே காலப்பகுதியின் நிலைமை முன்னேற்றமாக இருக்குது என்ற 3 விஷயத்தை இந்த பகுதிக்குள்ளே, இப்போ நான் இந்த நீலத்தள கோடு போட்ட பகுதிக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, இப்போது ஏற்றுமதியை பற்றி தனியாக கதைக்க தொடங்குகிறேன். இதுவரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டையும் சேர்த்து அந்த மீதியை பற்றி கதை கொண்டு அப்புறம் ஏற்றுமதியை பற்றி பார்க்குறேன். 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. 2022 பார்க்க 2023
ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்கிறேன். தாழ்ந்த அளவிலான வருவாய்களை பதிவு செய்தன என்று நாங்கள் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. சரிதானே? ஏற்றுமதி என்றாலே பொருட்களின் ஏற்றுமதி என்று எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலை விட ஒரு மாதத்தை தனியாக சொல்கிறேன். 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பந்திய பாருங்க, மெதுவடைகின்ற வெளிநாட்டு கேள்வியுடன் இணைந்த ஆடைகள் உள்ளடங்கலாக கைத்தொழில் ஏற்றுமதிகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது முன்னே ஆண்டொன்றுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருவாய்களில் ஏற்பட்ட இச்சுருக்கத்துக்கு முக்கியமாக பங்களித்தது. இந்த சுருக்கத்துக்கு என்ன காரணம் என்று சொல்கிறேன். சரிதானே? 2023 ஏப்ரலில் 2022 ஏப்ரலோட குறைஞ்ச வருமானம் வந்ததுக்கு கைத்தொழில் ஏற்றுமதிகளின் வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி. கைத்தொழில் ஏற்றுமதிகளின் வருவாய்களில் ஏற்பட்ட வீழ்ச்சி. கைத்தொழில் ஏற்றுமதி வருமானங்கள் வீழ்ச்சி அடைந்தது. ஏன் வீழ்ச்சி அடையுது? வெளிநாட்டு கேள்வி மெதுவடைகின்றதால வெளிநாட்டில் அதுக்குரிய டிமாண்ட் குறைஞ்சு கொண்டு போகிறது. அடுத்தது அதேவேளை ஏப்ரல் விடுமுறை காலப்பகுதியில் காணப்பட்ட குறைந்த அளவிலான நடவடிக்கைகளினால் பகுதி அளவில் உந்தப்பட்டு அநேகமான முக்கியமான ஏற்றுமதி வகைகளில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட பரந்த அடிப்படையிலான ஒரு வீழ்ச்சியின் காரணமாக ஏற்றுமதி வருவாய்கள் மாதாந்த அடிப்படையில் வீழ்ச்சி அடைந்தது. அப்போ இங்கே 2 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, அந்த கேள்வி குறையுது, வெளிநாட்டில் கேள்வி குறையுது, அதுக்கு டிமாண்ட் குறைஞ்சிருக்கு. அதை விட 2023 ஏப்ரலில் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் விடுமுறை காலப்பகுதி வந்ததால் உற்பத்திகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. விடுமுறைகளால் உற்பத்திகள் வீழ்ச்சி அடைந்தன காரணமாக முன்னே ஆண்டிலும் பார்க்க ஏற்றுமதி வருமானம் குறைவடைஞ்சிருக்கு. 2023 ஏப்ரலில் ஏற்றுமதி வருமானம் குறைவடைந்ததுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, குறைவடைந்த கேள்வி, அவங்க வாங்குறதும் குறைஞ்சிட்டுது, நாங்கள் உற்பத்தி செய்கிறதும் குறைஞ்சிட்டு. அவன் கேட்டாலும் நாங்கள் செய்து கொடுக்க குறைந்த அளவிலான நடவடிக்கைகள். சரிதானே? அப்போ ஒரு குறைந்த அளவிலான உற்பத்தி காணப்பட்டிருக்கு. அதே போல் அவர்களுக்கு வெளிநாட்டு கேள்விகள் குறைவடைந்து இருக்கு. அப்போ 2023 ஏப்ரலில் குறைந்த கேள்வி, விடுமுறைகளால் உற்பத்தி வீழ்ச்சி காரணமாக முன்னைய ஆண்டை விட ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. முன்னைய ஆண்டிலும் பார்க்க ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த ஒரு மாதத்தை மட்டும் சொல்லிட்டு ஏப்ரலை மட்டும் தனியாக சொல்லிட்டு பிறகு ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையில் இதுவும் ஏற்றுமதியை பற்றி தான் சொல்லுவேன். 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலம் முன்னே ஆண்டிலும் ஏற்றுமதி வருமானம் குறைவாக இருக்குது. 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல், ஜனவரி ஏப்ரலில் ஏற்றுமதி வருமானம் முன்னைய ஆண்டிலும் குறைவடைந்தது. இவ்வளவு விடயத்தை நாங்கள் குறித்து வச்சுக்கொண்டோம். இவ்வளோ விஷயம் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. சரிதானே? இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் பார்க்கல ஏறத்தாழ 50 சொற்களில் எழுதி வச்சிருக்கோம். 2 4 6 7 8 8 பார்த்தாலும் 18 மற்றும் 26 9 35 45 வாரம் 51 அன்னளவாக ஒரு 50 சொற்களில் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். சில பேருக்கு 52 53 சொற்கள் வேறு. சரிதானே? அப்போது இனி அடுத்த பந்திக்கு போக வேணும். இதுவரைக்கும் நாங்கள் படித்த பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போவோம். அடுத்த உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். அதை எப்படி துண்டமாக்கலாம், எப்படி உடைக்கலாம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? இதில் கொஞ்சம் மேலே கீழாக இருக்கிறபடியால் நீங்கள் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய மாதிரியாக கொஞ்சம் நான் சரிப்படுத்த பார்க்குறேன். முடியுமா என்று பார்ப்போம். இல்லை, ஒரு பெரிய பகுதியாகவே இருக்கிறபடியால் நாங்கள் அதை மேல் பகுதியை வாசிச்சுட்டு பிறகு அடுத்த பகுதியை வாசிப்போம். சரி, அப்போ இதுவரைக்கும் ஏற்றுமதிகளை பற்றி கதைச்சவர். இப்போது பாருங்கள்,
இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். வணிக பொருள் இறக்குமதிகளை பற்றி கதைக்க போகிறேன். இனி எங்களுக்கு அது விளங்க தொடங்கும். இந்த பந்தியினுடைய கட்டமைப்பு எங்களுக்கு விளங்கிட்டு முதல் 3 வசனங்களில் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி கதைக்கிறார். அடுத்த 2 வசனம் அல்லது 3 வசனத்தில் நாங்கள் அதில் 2 வசனங்களை ஒன்றாக எடுத்திருந்தோம். வெளிநாட்டுகள் குறைஞ்சதும் விடுமுறையினால் உற்பத்தி குறைவடைந்ததும் என்கிற 2 வசனங்களை ஒரே வசனமாக சேர்த்துட்டோம், அல்லது 3 வசனம் தான் அதுக்குள்ள. அடுத்த 3 வசனத்திலையும் ஏற்றுமதிகள் தொடர்பான நிலைமையை ஏப்ரல் எப்படி இருந்தது, அந்த முழு காலப்பகுதியிலும் எப்படி இருந்தது, அது என்ன காரணம் என்று சொல்லி அவர் கதைக்கிறார். இப்போ அடுத்த பந்தியில் பாருங்கள், இறக்குமதிகளை பற்றி பேச தொடங்குகிறார். அடுத்த பந்தியில் இறக்குமதிகள் பற்றிய கதைக்கு வாங்க. சரி, இறக்குமதியை பற்றி என்ன கதைக்கிறோம்? வணிக பொருள் இறக்குமதிகள் மீதான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 1699 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1431 மில்லியனுக்கு 15.8% வீழ்ச்சி அடைந்தது. இடைநிலை பொருட்கள் மற்றும் முதலீட்டு பொருட்கள் என்பவற்றின் இறக்குமதி செலவினத்தில் வீழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வேளையில் நுகர்வு பொருட்களின் இறக்குமதிகளில் அதிகரிப்பொன்று பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் 2023 மார்ச்சிலிருந்து இறக்குமதி செலவினமானது அதிகரித்து செல்கின்ற போக்கினை காண்பிக்கிறது. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த இறக்குமதி செலவினம் 2022 தொடர்புடைய காலப்பகுதியிலும் பார்க்க 28% வீழ்ச்சி அடைந்தது. சரி, நாங்கள் இதில் ஒரு விடயத்தை கவனிக்காமல் விட்டுட்டோம். அது அடுத்தது மற்ற பந்தியாகவே அமையுது. இதுதான் ஒரு பந்தியாக இருக்குது. இந்த பகுதி தனியான ஒரு பகுதியாக இருந்திருக்குது. இது அடுத்த பந்தி. அடுத்தது மற்ற பந்தி. இதில் ஒரு சின்ன இடைவெளி விட்டு போட்டிருக்கிறார் பாருங்க. இந்த பகுதியில் ஒரு இடைவெளி இருக்குது. அப்போது அடுத்தது இறக்குமதி தொடர்பாக பேச தொடங்குகிறார். நாங்கள் இதை உடைப்போம். சரியா, இந்த பகுதியை இறக்குமதி தொடர்பாக என்ன பேசுகிறார் என்று சொல்லி ஒரு கற்பா. வணிகப் பொருள் இறக்குமதிகள் மீதான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 1699 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1431 மில்லியனுக்கு 15.8% வீழ்ச்சி அடைந்தது. இடைநிலை பொருட்கள் மற்றும் முதலீட்டு பொருட்கள் என்பவற்றின் இறக்குமதி செலவினத்தில் வீழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வேளையில் நுகர்வு பொருட்களின் இறக்குமதி செலவினம் இறக்குமதிகளில் அதிகரிப்பொன்று பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் 2023 மார்ச்சிலிருந்து இறக்குமதி செலவினமானது அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பிக்கின்றது. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒன்று சேர்ந்த இறக்குமதி செலவினம் 2022 தொடர்புடைய காலப்பகுதியிலும் பார்க்க 28% வீழ்ச்சி அடைந்தது. அப்போ இதை எப்படி உடைக்கலாம்? யார் எனக்கு பதில் சொல்ல போகிறது? ஓகே, சஹானா சியா அவங்க வந்து சொல்லுங்க. ஸோ செகண்ட் பேராகிராஃப்ல சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சுருக்கியா சொல்லணும் சார். இல்லை, எங்க உடைக்க வேணும்னு சொல்லுங்க. எங்கனால உடைக்கலாம்? அது வந்து பதிவு செய்யப்பட்டது என்ற இடத்துக்கிட்ட இருப்பினும் ஸ்டார்ட் பண்ணுது சார். இருப்பினும் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா? இதில் ஓகே, பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கு ஒரு வீழ்ச்சி அடைந்தது என்பது கடைசியாக வீழ்ச்சி அடைந்தது என்ற இடத்துல அவர் 2 துண்டா உடைக்கிறோம். ஓகே, பார்ப்போம். வேற யாராவது ஏதாவது மாற்றம் சொல்றாங்களான்னு பார்ப்போம். நீங்க பண்ணுங்க. வேற யார்? யாழினி,
யாழினி மைக் ஒன் பண்ணியிருக்காங்க கதைக்கு இல்லை யகஜிமன் கதை இங்கே கேட்போம் அவர்கிட்ட. சார் வணக்கம் சார். இதில் முதலாவது சார் 15% வீழ்ச்சி அடைந்தது. அதில் இருந்து போடலாம் சார். இதுக்குள்ள போடுறீங்க 15.8% வீழ்ச்சி அடைந்தது. ஓகே. அடுத்தது பதிவு செய்யப்பட்டது, இருப்பினும் அதுக்கு அதில் உடைச்சாச்சு. அடுத்தது சார் காண்பிக்கிறது, அதிகரித்து செல்கின்ற போக்கொன்றினை காண்பிக்கின்றது. இப்போ நீங்கள் 4 வசனத்தையும் 4 துண்டாக உடைக்கிறீங்க. சரி, யகஜின்மனை தொடர்ந்து கதையுங்க. இந்த முதலாவது வசனம் சொல்கிற சாராம்சத்தை சொல்லுங்க. வணிகப் பொருள் இறக்குமதிகள் மீதான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் $1699 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் ஐக்கிய அமெரிக்க டாலர் $1431 மில்லியனுக்கு 15.8% வீழ்ச்சி அடைந்தது. இதுல சார் வணிக பொருட்கள் இறக்குமதி சம்பந்தமான செலவின, வணிக பொருட்களின் இறக்குமதி மீதான செலவினம் சம்பந்தமான விஷயத்தை சொல்ல வர என்ன சொல்றேன். இதுல சார் ஒரு வகையான அந்த வீழ்ச்சி தன்மை காணப்பட்டிருக்கு. வணிக பொருள் இறக்குமதி மீதான செலவினம் 2022 ஏப்ரலுக்கும் 2020 ஏப்ரலுக்கும் இடையில இந்த சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. வீழ்ச்சி தன்மையை காட்டுதுன்னு சொல்லி வசனமா சொல்லுங்க. வணிக பொருட்கள் இறக்குமதிகளுக்கான செலவினம் 2022 ஏப்ரலில் பதிவு செய்வதை விட சார் 2022 ஏப்ரலில் 15.8% வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதாவது குறைவடைந்திருக்கு. அதை சுருக்கி வசனமா சொல்லுங்க. வணிக பொருட்கள் இறக்குமதி மீதான செலவினமானது 2022 ஒப்பிடும்போது 2023 15.8% சுருக்கமடைந்துள்ளது என்று சொல்லுவோம். சார், வணிக பொருள் இறக்குமதி மீதான செலவினம் 2022 ஏப்ரல் பதிவு செய்யப்பட்டதை விட 2022 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதே விஷயத்தை இன்னும் சொற்களை குறைக்கலாமோன்னு பாருங்கோ. சொல்லாதாக்கள் மெக்கானிப்பாட்டுங்க. கதை சொல்லாதாக்கள் மெக்கானிப்பாட்டுங்க. உங்களோட வீட்டுல கதைக்கிறத நாங்கள் கேட்கணும் இல்லை தானே சார். 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023 ஆண்டு வணிக பொருட்கள் இறக்குமதியின் மீதான செலவினம் குறைவடைந்துள்ளது என்று சொல்லலாமா சார்? வணிக பொருளின் இறக்குமதி மீதான செலவினம் ஏன் அந்த மீதான எல்லாம் போடுறீங்க? அதுங்களே வணிக பொருள் வேணுமா? இறக்குமதிகளின் செலவினம் என்று மட்டும் போடலாமா சார்? இறக்குமதி செலவு. ஓகே சார். ஓகே. இறக்குமதி செலவு எப்ப திரும்பாக 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023 ஆண்டு இறக்குமதி செலவினம் 2022 மாதமா? 2022 ஏப்ரலுடன் 2022 ஏப்ரலிலும் பார்க்க எப்ப 2023 ஏப்ரலில் வணிக செலவினம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இறக்குமதி செலவினம் வீழ்ச்சி அடைந்தது. பெர்சன்டேஜ் போடணும் இல்ல தானே சார்? பெர்சன்டேஜ் போடக்கூடாது. சுருக்கத்துல பெர்சன்டேஜ் அதுகள் தெரியுங்களா? ஓகே சார். புள்ளி விவரம் ஏன் உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னா இந்த புள்ளி விவரம் அந்த அவர் சொல்லுகிற கருத்து உறுதிபட நிரூபிக்கிறதுக்காக. அவர் சொல்ல வர கருத்து என்னென்னா 2022 ஏப்ரலை விட 2023 ஏப்ரல் இறக்குமதி செலவினம் குறைந்தது. அது குறைஞ்சது என்பதை அவர் அறுதியிட்டு உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அந்த புள்ளி விவரங்களை போட்டு சதவீதம் எத்தனை வீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கெல்லாம் காட்டி சொல்லுகிறார். அவர் சொல்ல வர செய்தி என்ன? பிரதானமான செய்தி என்ன? 2023 4ஆம் மாதத்தின் இறக்குமதி செலவினம் முதல் ஆண்டின் 4ஆம் மாத செலவினத்தை விட குறைவாக இருந்தது. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டாம். அப்ப நாங்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் இறக்குமதி செலவினம்
குறைவடைந்தது. 8 சொல்லில் எழுதக்கூடியதாக இருக்கு. இல்லாவிட்டால் எங்களை அப்போ எவ்வளோ தூரம் எங்களுக்கு சொற்சிக்கனம் ஆகுதுன்னு பார்க்க வேணும். அதே நேரம் பொருள் அப்படியே வர வேணும், பொருள் வெளிப்பட வேணும். அடுத்தது பாருங்க, இதுல வணிக பொருள்ன்றது முக்கியம் இல்லையா சார்? பொதுவாக இறக்குமதி ஏற்றுமதி என்ற வார்த்தைகளம்மா பொருட்களினால ஏற்படுகிற செலவினங்களை தான் காட்டும். வணிக பொருள் இறக்குமதிகள் என்று சொல்லி எழுதினீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 2 அல்லது 3 சொல்லு வந்துடும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் 3ல் ஒன்றா சுருக்க வேண்டிய இருக்குது. இப்போ ஒரு கட்டுரை எழுதியக்குள்ளே அவர் தெளிவுபடத்தான் எழுதுவார். ஆனால் சுருக்கத்தை நாங்கள் ஓரளவுக்கு அதில் ஒரு சின்ன தெளிவு குறைவு கொண்டு வரும். இல்லாவிட்டால் இந்த பாருங்க, இப்போ மீதான செலவினம் என்று கூட எழுத தேவையில்லை. என்ன இறக்குமதிகள் செலவினம் அல்லது இறக்குமதி செலவினம் என்று எழுதி இருக்கலாம். அவரை பொறுத்தவரையில் அறிக்கை ஒன்று எழுதுகிற போது அவர் விரிவாக எழுதுவார். நாங்கள் அதை சுருக்கிற போது இறக்குமதி செலவு என்று சொன்னோம்னா சரி. இறக்குமதி என்றது பொருட்கள் மீது. அடுத்தது சேவைகளுக்காக வழங்கப்படுகிறது, அது சேவைகளுக்கான கொடுப்பனவாக இருக்கணும். சேவைகள் கணக்கு என்று தனியே இருக்குது. நாங்கள் பிறகு பார்ப்போம். நான் இந்த வெளிநாட்டு கணக்கு பிள்ளைகளுக்கு ஒரு தடவை அதை முழுமைப்படுத்தியும் சொல்லித்தாரேன். என்னென்ன கணக்கு இருக்குது வெளிநாட்டு கணக்கு, அந்த மீதிகளுக்கு என்ன பெயர் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, அப்போது தொடர்ந்து சுதன் ஆன்லைனில் இருக்கிறீங்க. ஓகே சார். ஓம் சார். இந்த நாடுல இந்த பதிவு செய்யப்பட்ட மட்டும் உண்டாக்கலாம்னு யோசிக்கிறேன். இந்த இடையில பிரிக்காமல், ஐயா, இந்த இடையில பிரிக்காமல், இப்ப வீழ்ச்சி அடைந்ததுன்றதுல பிரிக்காமல் பதிவு செய்யப்பட்டு இருக்குல்ல சார், அடுத்த வசனத்தை அதுலயே பிரிக்கலாம்னு யோசிப்பேன் சார். ரெண்டையும் உடைச்சு எழுதி போட்டு நீங்க சேர்க்கலாம் அப்படின்னு சேர்க்கலாம் சார். அடுத்த வசனம் சொல்லுங்க. இதுல சார் என்னன்னா இப்ப நான் ரெண்டையும் சேர்த்து சொல்லட்டும் இல்ல அதை சொல்லட்டும்? அடுத்ததை சேர்த்து சொல்லுங்க, அடுத்ததை தனியா சொல்லுங்க. அடுத்து என்ன சார், அதுல நுகர்வு பொருட்கள் தவிர்ந்த ஏனைய பொருட்கள் தான் அந்த அதிகரிப்பை காட்டுதுன்னு சொல்லியிருக்குது. மற்றதை அதிகரிப்பா ஏனைய பொருட்கள்லாம், ஏனைய பொருட்கள், நுகர்வு பொருட்கள் தவிர்ந்த ஏனைய பொருட்கள்லாம் சார் இந்த வீழ்ச்சி வந்து காணப்பட்டது, குறைவடைந்து காணப்பட்டது. நுகர்வு பொருள் மட்டும் ஒரு சின்ன அதிகரிப்பு காணப்படுகின்றதும், அது தவிர்ந்த ஏனைய பொருட்கள் இப்ப மற்ற முதலீட்டு பொருட்கள், இடைநிலை பொருட்கள், முதலீட்டு பொருட்கள், அதெல்லாம் பொருளாதார அறிவு இருக்குது. இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களை, இறக்குமதி பண்டங்களை அவர்கள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். என்னென்ன வகையாக அவர்கள் பிரிக்கிறார்கள்? முதலீட்டு பொருட்கள் என்றது பொருட்கள், இடைநிலை பொருட்கள் என்றது இடைநிலை பொருள் முடிவாகையில் அதை கொண்டு வந்து இங்க நீங்க உதாரணத்துக்கு கோதுமை தானியம் அல்லது பலகை என்று வச்சு கொண்டீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே கோதுமை மாவாக்கணும் அல்லது தளவாடமாக்கணும். அது இடைநிலை பொருள். அடுத்த நுகர்வு பொருள் என்றால் அப்படியே வாங்கி அப்படியே பயன்படுத்துறது. அப்ப இங்க என்ன நடக்குது? இடைநிலை முதலீட்டு பொருட்களில் வீழ்ச்சியும் நுகர்வு பொருளில் அதிகரிப்பும் காணப்பட்டது. அப்ப நான் இந்த ரெண்டையும் சேர்த்துன்னா இன்னும் சுருக்கம் வேண்டும் போட்டு தான் நான் யோசிச்சது. ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க சார். 2023 ஏப்ரலில் 2022 ஏப்ரலிலும் பார்க்க நுகர்வு பொருள் தவிர்ந்த ஏனைய பொருட்களின் இறக்குமதிகளில் வீழ்ச்சி ஒன்று காணப்பட்டது. மேல நீங்கள் அந்த காலப்பகுதி சொல்லி போட்டீங்கன்னா கீழே திருப்பி அதை சொல்ல தேவையில்லைப்பா. 2023 ஏப்ரலில் இறக்குமதி குறைவடைந்தது, நுகர்வு பொருளில் மட்டும் அதிகரிப்பு காணப்பட்டது என்று எழுதினாலும் குறைவடைந்ததுடன் நுகர்வு பொருள் இறக்குமதியில் அதிகரிப்பு காணப்பட்டது. அல்ல நுகர்வு அதிகரிப்பு காணப்பட்டது. நுகர்வு பொருளில் அதிகரிப்பு காணப்பட்டது. அப்ப அதை 2ஆ உடைச்சு எழுதி போட்ட வேண்டாம். நீங்கள் இப்ப மேலே எழுதி வச்சிருக்குது 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் இறக்குமதி செலவினம் குறைவடைந்தது. சரிதானே? அதுக்கு பிறகு சொல்லி இருக்குது நுகர்வு பொருட்கள் இறக்குமதி அதிகரித்து காணப்பட்டது என்று சொல்லி. எனவே அதிகரிக்கையில் நுகர்வு பொருளில் மட்டும் அதிகரிப்பு இருக்கு. அல்லது நாங்கள் அதில் இருக்கிறத இப்போதைக்கு எழுதி வைப்போம். இடைநிலை முதலீட்டு பொருட்களில் வீழ்ச்சி காணப்பட்ட போது நுகர்வு பொருளில் அதிகரிப்பு காணப்பட்டது. இப்படி எழுதி வச்சுக்கொண்டு சில வேளையில நாங்கள் இன்னும் சுருக்க வேண்டிய ஒரு தேவைபரமாக இருந்தால் சொற்களின் எண்ணிக்கை எங்களுக்கு
கட்டுப்படையிலேயாக இருந்தால் நுகர்வுப் பொருளில் மட்டும் அதிகரிப்பு காணப்பட்டது என்று சொல்லல. நுகர்வுப் பொருளில் மட்டும் அதிகரிப்பு காணப்பட்டது. சரி, அடுத்த பார்ப்போம். இருப்பினும் 2023 மார்ச்சில் இருந்து இறக்குமதி செலவினம் அதிகரித்து செல்லும் போக்கினை காண்பிக்கின்றது. அங்க முதல் 2023 பிப்ரவரியில் இருந்து முதலாவது பந்தியில நாங்கள் பார்த்த முதலாவது பந்தியின் 2வது வசனமா 2023 பிப்ரவரி மாதாந்தம் அதிகரிக்கிறது என்று சொல்லப்பட்டது போல இங்க என்ன சொல்றாங்க, இறக்குமதி செலவினம் அப்ப இது இறக்குமதி செலவினம் திருப்பி சொல்ல தேவையில்லை. 2023 மார்ச்சில் இருந்து அதிகரிக்கும் போக்கு காணப்பட்டது. என்ன 2023 மார்ச்சில் இருந்து 2023 மார்ச்சில் இருந்து அதிகரிக்கும் போக்கு காணப்பட்டது அல்லது அதிகரிப்பு காணப்பட்டது. அதிகரிக்கும் போக்கு ஒரு சொல்லு கூட வருது, அதிகரிப்பு காணப்பட்டது. சரியா? அடுத்தது கடைசியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமான சாராம்சம். 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியின் இறக்குமதி செலவினம் 2022 அதே காலப்பகுதியிலும் பார்க்க எப்படி இருக்குது? அப்ப 2023 ஜனவரி ஏப்ரல் இறக்குமதி செலவினம் அல்லது இறக்குமதி செலவு என்று போடுவோமே, இறக்குமதி செலவு 2022 அதே காலத்திலும் குறைவாக இருந்தது அல்லது குறைவடைந்தது. 2022 அதே காலத்திலும் குறைவடைந்தது. அப்ப இறக்குமதி சம்பந்தமாக இங்க 4 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன 2022 ஏப்ரலும் பார்க்க 23 ஏப்ரல்ல இறக்குமதி செலவு குறைவடைஞ்சிருக்குது. இடைநிலை மூலதன பொருட்கள்ல வீழ்ச்சி காணப்பட்டாலும் நுகர்வு பொருள் அதிகரிப்பு காணப்பட்டிருக்குது. 2023 மார்ச்ல இருந்து ஒரு அதிகரிப்பு தென்படுது. 2022 ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதியை விட 2023 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 2023 அதே காலப்பகுதியில் வீழ்ச்சி ஒன்று காணப்பட்டு இருக்குது. சரியா? அப்போ அடுத்த தொகுதிக்குள்ள போவோம். நாங்கள் அடுத்த துண்டத்துக்குள்ள போய் பார்ப்போம். நான் கொஞ்சம் சுலோவாக தான் கொண்டு போகிறேன். என்னென்னா கொஞ்சம் எங்களுக்கு விளங்கிட்டு தந்தால் அதுக்கு பிறகு வேகமாக போகலாம். கனவேருக்கு இந்த பந்தி தொடக்கத்தில் வாசிக்கைக்குள்ள என்னண்டே விளங்காமல் இருந்தாக்கள் இருக்கணும். இப்போ எங்களுக்கு அது அந்த பகுதி பிரச்சனை இல்லை. இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த பகுதி விளங்க தொடங்கிட்டு. அடுத்த விஷயம், புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வருகிறார்கள். இப்போ முதலாவது பொருட்களின் ஏற்றுமதி, பொருட்களின் இறக்குமதியை பற்றியெல்லாம் பார்த்து முடிஞ்சது. அடுத்தது தொழிலாளர் பண அனுப்பல்கள். இது அடுத்த விஷயம். சரிதானே? தொழிலாளர் பண அனுப்பல்கள் ஒரு பகுதி தனியாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போம் நாங்கள். தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 249 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரல் மாத காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 454 மில்லியனுக்கு குறிப்பிடத்தக்க அளவு உயர்வடைந்தது. அதேவேளை தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக நாட்டிலிருந்தான மொத்த புறப்படுகைகள் 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன 2022 பதிவு செய்யப்பட்ட 311,056 கொண்ட ஆண்டு ரீதியிலான மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடுகையில் முறையே 95,892 மற்றும் 19,774 விளங்கின. பருவகால தாக்கத்தின் காரணமாக 2023 மார்ச்சில் பதிவு செய்யப்பட்ட 125,495 சுற்றுலா பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 105,498க்கு வீழ்ச்சி அடைந்தன. ஒப்பீட்டு ரீதியில் 2022 ஏப்ரலில்
62,980 பயணிகளின் வருகைகள் பதிவு செய்யப்பட்டன. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 100,000 மட்டத்தினை தொடர்ந்து மிஞ்சி காணப்பட்டமையானது. 2022 தொடர்புடைய காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 348,314 பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்று சேர்ந்த பயணிகளின் வருகைகள் 441,177 பதிவு செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. இந்த பகுதியை நான் திருப்பி ஒருக்காக உங்களோட வசதிக்காக வாசிக்கிறேன். தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2022 ஏப்ரலில் பதிவு செய்யப்பட்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 249 மில்லியனுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரல் மாத காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 454 மில்லியனுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்வடைந்தது. அதேவேளை தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக நாட்டில் இருந்தான மொத்த புறப்படுகைகள் மற்றும் 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன 2022 பதிவு செய்யப்பட்ட 311,056 கொண்ட ஆண்டு ரீதியிலான மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடுகையில் முறையே 95,892 மற்றும் 19,774 விளங்கின. பருவகால தாக்கத்தின் காரணமாக 2023 மார்ச்சில் பதிவு செய்யப்பட்ட 125,495 சுற்றுலா பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் 2023 ஏப்ரலில் சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 105,498க்கு வீழ்ச்சி அடைந்தன. ஒப்பீட்டு ரீதியில் 2022 ஏப்ரலில் 62,980 பயணிகளின் வருகைகள் பதிவு செய்யப்பட்டன. அதேவேளை 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகைகள் 100,000 மட்டத்தினை தொடர்ந்து மிஞ்சி காணப்பட்டமையானது. 2022 தொடர்புடைய காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட 348,314 பயணிகளின் வருகைகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்று சேர்ந்த பயணிகளின் வருகைகள் 441,177 பதிவு செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. சரி, இதை எனக்கு யார் பிள்ளைகள் உடைச்சி தரப்போறார்கள் என்று பார்ப்போம். ஒரு கால் அப்படியே லைனில் வாங்க பார்ப்போம், யார் என்று கேட்போம். ஒருத்தரும் வரையில் அருணா, அருணா. ஓகே, சல்டன் கொஞ்ச நேரம் இருங்க. அருணா சொல்லி முடிய உங்களை கூப்பிடுகிறேன். எங்க உடைக்கலாம்னு சொல்லுங்க. 454 மில்லியன் அளவுக்கு உயர்வடைந்தது. ஓகே, இதில் போடுறோம். ஓகே, அடுத்தது இந்த பகுதி திரும்ப சொல்லுங்க. மொத்த புறப்படுகைகள் முறையில் 5,812 மற்றும் 19,774 விளங்கியது. சரி, அடுத்தது பயணிகளின் வருகைகள் பாதிக்கப்பட்டன. பயணிகளின் 62,980 பயணிகளின் வருகைகள் பதிவு செய்யப்பட்டன.
இறுதியாக பதிவு செய்யப்படுவதற்கு வழிவகுக்கிறது. அது அப்படியே விடுவோம்ன்றீங்க. அப்போ 1 2 3 4 துண்டாக பிரிக்கிறீங்க. என்ன 4 துண்டமாக பிரிக்கிறீங்க. சரி, வேற யார் இப்போ எனக்கு அடுத்ததாக இதுக்கு சமரி சொல்ல போகிறது? ஷெல்டன் வாங்க. ஷெல்டன் இடையில வந்துட்டு போயிருந்தாரு. நிறைய பேர் ரொம்ப போட்டியாக இருக்குது. என்ன யார் பதில் சொல்றதுங்கிறதுல சரி, நாங்கள் சுதர்சன் பல தடவை வந்து போன முடியாது, அவருக்கு கொடுப்போம். சர்க்குன் ராஜா சுதர்சன் மேல் பகுதி 2ஐயும் சொல்லுங்க. அதில் ஷெல்டனை முதல் 2ஐயும் கேட்டு போட்டு சுதர்சனுக்கு நான் அடுத்த 2க்கும் பாருங்க. சொல்லுங்க ஷெல்டன், AR ஷெல்டன். ஓகே சார், என்னென்னு சொன்னா இந்த இதுல இருந்து 2 விஷயம் சொல்லியிருக்காங்க சார். ஒன்று வந்து அந்த ரெமிட்டன்ஸும், மற்றது டூரிஸ்ட் வாரதையும். அதுல வந்து அந்த இவங்கள் யாரு எங்கட வெளிநாட்டுக்கு போன ஆட்கள் கூடினபடியா அந்த பண வலுப்பல்கள் கூடி இருக்குன்னு சொல்லி ஒரே இதா முடிக்கலுமா, சுருக்கலுமா? உங்களுக்கு 3ல் 1 சுருக்கினா காணும் தானே. நீங்க சொல்லுகிறது இந்த பகுதியை சொல்றீங்க. இப்போ இதுல 2 ஏரியா சொல்றாங்க. நான் அதையும் கொஞ்சம் கவனிச்சேன் என்று சொல்லி இந்த பகுதி நான் இப்போ நீளமாக்குற பகுதிக்கு கீழே 1 இருக்குது, மேலே 1 இருக்குது. என்ன ஓகே, அந்த மேலே இருக்கிற 2 வசனம், கீழே இருக்கிற 2 வசனம், 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்துக்கு 2 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சரி, தொழிலாளர் பண அனுப்பல்கள் தொடர்பாக என்ன சொல்றாங்க? 2022 ஏப்ரலை விட 2023 ஏப்ரல் கால பகுதியில வந்து தொழில் பணவலுப்பல்கள் அதிகரித்துள்ளது. சரி, அவ்வளவுதான். ஓகே, அப்போ என்னென்னா தொழிலாளர் பண அனுப்பல் 2022 ஏப்ரலும் பார்க்க 2023 ஏப்ரலில் அதிகரித்தது. அப்படி எழுதுவோமா? தொழிலாளர் பணவனுப்பல்கள் என்று சேர்த்து எழுதலாமா? பணவனுப்பல்கள் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் அதிகரித்தது. 2023 ஏப்ரலில் அதிகரித்தது. 8 சொற்களில் ஒரு வசனத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அடுத்தது அந்த தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை என்னென்றால் குழப்பம் ஒன்று. அதே வேளை தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக நாட்டில் இருந்தான மொத்த புறப்படுகைகள் மற்றும் 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன 2022 பதிவு செய்யப்பட்ட 311,056 கொண்ட ஆண்டு ரீதியிலான மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடுகையில் ஆண்டிலே 3 லட்சம் தான் போயிருக்கிறாங்க. 2022 ஆண்டுல 3 லட்சம். அப்ப மாதத்துக்கு எவ்வளவு போயிருப்பாங்க? 25,000 இருந்து 30,000 வரைக்குள்ளதான் போயிருப்பாங்க. என்ன 3 லட்சம் தானே? 3 லட்சம் மண்டைகள்ல ஒரு 25,000 வரையில தான் போயிருப்பாங்க. சரியா? ஆனால் 2023 காலப்பகுதியில் ஏப்ரல் மாதத்தில் இருந்தான புறப்படுகைகள் மற்றது வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கான மொத்த புறப்படுகைகள் எப்படி இருந்திருக்குது? இங்க மொத்த புறப்படுகைகளுடன் ஒப்பிடும் போது 2 தகவல் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இதுல 95,000 என்று சொல்றது அங்க சொல்லப்பட்ட ஆண்டுக்குரியதோடு ஒப்பிடையிலே. அவர் சொல்றார் இதுல ஏப்ரல் வரையான காலப்பகுதி, அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் 95,000, 4 மாதத்துல 95,000. என்ன அடுத்தது கடைசி மாதத்துல ஏப்ரல் மாதத்துல 19,000. அதில் ஒரு சரி அன்னளவா 20,000 எடுத்து வச்சு கொண்டால் கூட இது 2022 பார்க்க சார் 2023 அதிகமானவர்கள் தொழில் வாய்ப்பிற்காக போயிருக்காங்க. அதுதான் விஷயம். அவ்வளவுன்னு சொன்னா போதுமானது. சரிதானே? அங்க 3 லட்சம் நீங்க 12 பிரிச்சு பாத்தீங்கன்னா 30,000 இல்லை, இன்னும் கூடத்தான் வருது. 25,000 வரையில இருக்குது. ஆனா இங்க 3-4 மாதத்துக்கு 95 ஒரு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு. அவ்வளவு சொன்னா போதும். உண்மையில மிக துல்லியமா இதுக்குள்ள தகவல் இல்லை.
சரிதானே? அது உண்மையிலே அதிகரிப்பா குறைவாங்கிறத தீர்மானிக்கிறதுலேயே ஒரு குழப்பம் உண்டு இருந்திருக்குது. அங்கே ஆண்டுக்கான மொத்த புறப்படுகைகள் 3,10,000 அண்டு சரி 320 வச்சு கொண்டாலும் மாதத்துக்கு 30,000 கிட்ட இருந்திருக்குது. ஆனா இந்த வரி எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுச்சு மொத்த புறப்படுகைகள் ஒப்பிடுகையில் முறையேண்டு போட்டுக்கிறான்னு பாருங்க சார். மேல வந்து 2023 ஏப்ரல் வந்திருக்கா, அதுக்கு அப்புறம் தான் 2022 வந்திருக்கிறாங்க. கீழே முறையேண்டு சொன்னபடியே அதுலயே எங்களுக்கு விவரம் வருது. 2023 95, இதுல 19,000 அந்த பைசா வச்சு பிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனிங்க. முறையே என்று சொல்லுறது இந்த பொருள் என்னென்றாலும்னா 2023 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் ஒரு பகுதி, அதே போல 2023 ஏப்ரல் மாதத்திலான புறப்படுகைகள் என்பன, அதுதான் முறையே கீழே சொல்லப்பட்டிருக்குது. இந்த காலப்பகுதியில இருக்கிறது தான் இந்த 95,000. விளங்குதா? இது வந்து 2022 தான் கூட பேர் போயிருக்கிறாங்க, 2023 குறைய பேர் போயிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், இதுல ஒரு தெளிவில்லாத தன்மை ஒன்றுதான் உண்மையாகவே இருக்குது. நாங்கள் 3,11,000 பிரிக்கிறோம், 3 காலப்பகுதியாக பிரிச்சோம் என்றால் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு 100,000 பேர் வருகிறோம். இங்க 4 மாதத்துக்கு எவ்வளவு வருகிறது? 90 பேர் தான் வருகிறோம். சரிதானே? அதை நாங்கள் இந்த 3,12,000 பிரிக்கைக்குள்ள கிட்டத்தட்ட 25,000 வருது. 25,000 வருது 3,00,000 பிரிச்சோம் என்றால். அதனால இங்க 19,000 வருகிறது. அப்ப இங்க நாங்கள் பார்க்கணும் 2022 ஒப்படைக்க 2023 வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான செல்கைகள் அல்லது வெளிச்செல்கைகள் ஒரு மெதுவடைஞ்சு இருக்கு. சரிதானே? ஏன்னா 3,11,000 3 பிரிக்கைக்குள்ள வாரது ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான காலப்பகுதிக்கு பொருத்தமா இருக்க போகுது. ஆனால் இங்க 95,000 முதல் 4 மாதங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்போ அந்த அந்த காலப்பகுதி எங்களுக்கு குறையத்தான் வந்திருக்குது. அப்போ நாங்கள் 2வது வசனத்தில் எழுத போறோம் அப்படின்றால் 2023 ஜனவரி ஏப்ரல் என்ன தொழிலாளர் வெளிச்செல்கை அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. 2023 ஜனவரி ஏப்ரல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 2022 அதே காலத்திலும் வீழ்ச்சியை காட்டியது. அதே காலத்திலும் பார்க்க வீழ்ச்சி அடைந்தது. சரிதான். இப்ப 2023 ஜனவரி ஏப்ரல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முன்னைய ஆண்டிலும் வீழ்ச்சி அடைந்தது, அல்ல முன்னைய ஆண்டை விட வீழ்ச்சி அடைந்தது என்றதுனாலும் சரி, 2022 விட வீழ்ச்சி அடைந்தது. 2022 விட வீழ்ச்சி அடைந்தது. 2023 ஜனவரி ஏப்ரல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 2022 விட வீழ்ச்சி அடைந்தது. எத்தனை சொல் வருது? 2023 ஜனவரி ஏப்ரல் 3 வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 5 சொல்லு, 2022 விட 6 வீழ்ச்சி அடைந்தது 7 சொல். 7 சில பேர் 8 எடுக்கிறோம். ஓகே, 7 சொல். அடுத்தது பாருங்க, இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒவ்வொரு பந்தியிலையும் ஒரு முக்கியத்துவம் குறைஞ்ச ஒரு விஷயம் ஒன்று அதில் இருந்து கொண்டிருக்குது. நீங்கள் பிறகு திருப்பி வாசிக்க புரிஞ்சு கொள்வீங்க. பருவகால தாக்கத்தின் காரணமாக என்று சொல்லிக்கே எங்களுக்கு விளங்குது. அடைஞ்சு போச்சு. அப்போ நாங்கள் 2023 மார்ச்சில் என்ன இருந்ததை விட ஏப்ரல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அது அந்த காலப்பகுதியை தான் சொல்லியிருக்கு, அதே வருஷத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. 2023 மார்ச்சிலும் மார்ச்சை விட ஏப்ரலில்
வீழ்ச்சி அடைந்துட்டு. சுற்றுலா சுற்றுலா பயணிகளின் வருகை பருவ காலத்தினால் மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் வீழ்ச்சி அடைந்துள்ளது. பருவ காலத்தை விடுவோம். அப்ப இப்படி எல்லாத்தையும் போடுவோம். 2023 மார்ச்சை விட ஏப்ரலில் காட்டுத்தானே சொல்லணும். சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து தாக்கம் இந்த என்ன பிரச்சனையால குறைஞ்சாண்டு காட்டுத்தானே சொல்லணும். கொண்டு வாங்கோ, பிறகு சொல்லு கூட வந்ததுண்டா வெட்டுவோம். வேண்டி வேற உங்களுக்கு 100 சொல்லுக்குள்ள நிக்கணும்டா. அப்போ சொல்லுங்க. நான் அதையும் பின்னுக்கு இருக்கிறதையும் சேர்த்து ஒன்றா எழுதி வச்சுக்கணும், வாசிக்கிறோம் பாருங்க, அது சரி ஒன்று. சரி, நான் சொல்லி போட்டு ரெண்டையும் சேர்த்து அப்படி எழுதலாம்னு கதைப்போம். சரியா? அடுத்த பாருங்க, 2022 ஏப்ரல்ல 62,990 பயணிகள் வருக பதிவு செய்யப்பட்டன. அதே வேளை சரி, ஏப்ரலில் பயணிகள் ஒப்பீட்டு ரீதியில் 2022 ஏப்ரலில் 62,980 பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டது. இங்கே ஏப்ரல் 2022 ஏப்ரல் எவ்வளவு? 62,000. 2020 எவ்வளவு? 2023 அதை விட கூட சார். அப்ப இங்க 2023 மார்ச்ல பார்க்க ஏப்ரல்ல சுற்றுலா பயணிகள் வருக வீழ்ச்சி அடைந்த போதிலும் 2022 ஏப்ரலிலும் உயர்வாக இருந்தது. 2022 ஏப்ரலிலும் உயர்வாக இருந்தது. அப்போ நீங்கள் சொன்ன போல இந்த இடத்தை எடுத்து போட்டு இந்த இடத்துல அதை எடுக்கலாம். 2022 ஏப்ரலும் பார்க்க அதிகம், 2023 மார்ச்லும் பார்க்க ஏப்ரல்ல சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைவடைந்த போதும் 2022 ஏப்ரலிலும் உயர்வாக இருந்தது. சரிதானே? 2023 மார்ச்சை விட ஏப்ரலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்த போதும் 2022 ஏப்ரலை விட உயர்வாக இருந்தது. அதிகமாக காணப்படுது. சரிதானே? அப்ப கடைசி பயணம் பாருங்க, கடைசி விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 2023 ஜனவரி ஏப்ரல் சராசரி மாதம் அவ்வளவு இருந்திருக்குதான். 2022 தொடர்புடைய காலப்பகுதியில் எவ்வளவு இருந்திருக்குது? 348 என்றபடியால சராசரி 1,00,000 விட குறையும். இந்த 4 மாதத்திலையும் 2023 4,41,000, 2022 3,48,000. அப்ப நாங்கள் கடைசி வசனமாக எப்படி எழுதுகிறோம்? அதை 2022 விட 2023 ஜனவரி ஏப்ரலிலும் 2023 சமகாலத்தில் சுற்றுலா வருகைகள் அதிகரித்திருந்தது. சுற்றுலா வருகைகள் அதிகரித்திருந்தது. 3, 4, 5, 6, 9, 10 மேல இருக்கிறத விட்டுட்டே சொல்லலாம் தானே சார்? ஒரே அடியாவே ரெண்டும் இல்ல, நீங்க இப்ப சொல்ல பார்த்துட்டு என்னன்னா இது ஒரே இல்ல, இப்போ திருப்பி எழுதி கொண்டு வரீங்க. ரெண்டுமே ஒரே விஷயம் தான் சார். நாங்க அதை விட அதிகரிச்சிருக்கே முடிச்சு விட்டுறலாம் சார். என்னடா அதுலயும் 2023 அதிகரிப்பு தான், இதுலயும் அப்படித்தான். ஆனால் அங்க சொல்லப்பட்டதாமா ஒரு மாதத்தை ஒப்பிட்டு சொல்லி இருக்காங்க. மாதத்தை ஒப்பிட்டு சார் நாங்க அப்படியே சேர்த்து சொல்லல. அத 2022 விட 2023 சுற்றுலா பயணிகள் அதிகரிச்சிருக்கேன்னு முடிக்கலாதான் சார் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தரப்பட்டிருக்கு, 3 வரைக்கும் போங்க உண்டு. அப்ப நாங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை இயல்பான வரைக்கும் தவிர்க்காம கொண்டு போகிறோம். ஆனால் அதுல பாருங்க 3 விஷயம் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஒன்று 2023 மார்ச் ஏப்ரல், 2022 ஏப்ரலும் 2022 ஏப்ரலையும் ஒப்பிட்டிருக்குது. அதுல ஆக குறைவாக இருக்கிறது 2022 ஏப்ரல், அடுத்து 2023 ஏப்ரல்,
அடுத்தது 2023 மார்ச் ஏறு வரிசையில சொன்னார். அந்த தகவல் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கு, வடிவா இருக்கு பாருங்க. 2020 விட 2023 ஏப்ரல், ஆனால் அது மார்ச்சிலும் பார்க்க குறையும். அப்போ 2023 மார்ச் அதிகம், அடுத்தது 2ஆம் இடத்தை பெறுகிறது 2023 ஏப்ரல், 3ஆம் இடத்தை பெறுகிறது 2022 ஏப்ரல். அந்த 3 தகவல் அதுக்குள்ள இருக்குது. அந்த 3ஐயும் பிளேஸ் பண்ணக்கூடிய தகவல் அதுக்குள்ள இருந்திருக்கு. அப்ப நாங்கள் இயன்ற வரைக்கும் அந்த தகவலை கொடுக்க பார்க்கிறோம். விளங்குதா? 2023 மார்ச்சிலும் ஏப்ரல்ல பயண எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் 22 ஏப்ரலும் அதிகமாக இருந்தது. அப்ப மார்ச்சிலும் பார்க்க ஏப்ரல்ல குறைவு, ஆனா முதல் வருஷம் ஏப்ரலை விட கூடும் என்ற போது 2022 ஏப்ரல் ஆக சின்னன், அடுத்தது 2023 ஏப்ரல், அடுத்தது ஆக பெருசாக 2022 மார்ச் 23 மார்ச் என்ற தகவல் இருக்கிறபடியால நாங்கள் அந்த ஒப்பீட்டை கொடுக்க பார்த்தோம். கீழே சொல்லப்பட்டது அப்படி இல்லை. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் 2023 அதிகம், 2022 குறையும். அந்த தகவல் எப்படி எடுக்கிறோம்னா, அங்க மாதாந்த சுற்றுலா பயணிகள் 1,00,000 இருந்திருக்கணும் என்று சொல்லி மொத்தமும் தந்திருக்கிறார். 4,41,000. அப்போ 1,10,000 இருந்திருக்கு. ஆனால் இங்க 85,000 வரையில தான் இருந்திருக்குது. அந்த 3,48,000 இருக்குது. சரியா? அப்போ இவ்வளவையும் நாங்க கூட்டி பார்க்குற நேரத்தில் 68 மற்றும் 76 84 90 98 ஒரு 110 120 சொற்கள் வரையில் அந்த சுருக்கம் வருகிறது. நீங்கள் எழுதி வச்சிருக்கிற சுருக்கத்தை எல்லார்டையும் இருக்குமாக இருந்தால் வாசிச்சு பாருங்க. முதலாவது வசனம் எழுதியிருக்கிறீங்க, ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி பெருமளவு வீழ்ச்சி அடைந்து 2022 ஏப்ரலுடன் ஒப்பிடும் போது 23 ஏப்ரலில் வர்த்தக பற்றாக்குறை சுருக்கம் அடைந்தது ரெண்டு இருக்குது. சரியா? நான் இப்போ அந்த பகுதியை பந்தியை காட்டிக்கொண்டே கதைச்சு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் எழுதியிருக்கிறீங்க, இருப்பினும் இது 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. இது ஒரு முக்கியமான கருத்து இல்லை. பிப்ரவரியில இருந்து மாதாந்தம் அதிகரித்தது சரிதானே என்கிறது ஒரு முக்கியமான கருத்து இல்லை. நாங்கள் அதை தவிர்க்கலாம். பிப்ரவரியிலும் பார்க்க இருந்து மாதாந்தம் கூடிக்கொண்டு போகுதுன்றது ஒரு முக்கியமானது இல்லை. பிப்ரவரியோட மார்ச் கொஞ்சம் கூட, மார்ச்சை விட கொஞ்சம் கூட ஏப்ரல்ல. ஆனால் பொதுவான கருத்து என்ன, 2022 அந்த காலப்பகுதியோடு ஒப்படைக்க 2023 ஒரு அதிகரிப்பு இருந்தது. சரி, நாங்கள் இந்த பகுதியை அப்படியே எடுத்து வச்சுக்கொள்வோமே, வரட்டும். இருப்பினும் இது 2023 பிப்ரவரியிலிருந்து மாதாந்தம் அதிகரித்தது. அதுக்கு பிறகு சொல்றீங்க 2022 ஜனவரி ஏப்ரலோடு ஒப்பிடும் போது 2023 சமகாலத்தில் இப்பற்றாக்குறை வீழ்ச்சி அடைந்தது. இந்த கணிசமாக வீழ்ச்சி அடைந்தது கணிசமாக என்று சொல்ல வெட்டி விடுவோம். 2022 ஜனவரி ஏப்ரலோடு ஒப்பிடும் போது 2023 அதே காலத்தில் இப்பற்றாக்குறை, மேல வர்த்தக பற்றாக்குறை என்று எழுதி போட்டீங்க, அல்ல வணிக பற்றாக்குறை என்று, அப்ப இப்பற்றாக்குறை வீழ்ந்தது, வீழ்ச்சி அடைந்தது, ஒரே சொல். சரியா? ஏற்றுமதி வருமானம் என்று சொல்லி போட்டிருக்கிறீங்க. ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. அடுத்தது 2023 ஏப்ரலில் குறைந்த கேள்வி விடுமுறைகளால் உற்பத்தி வீழ்ச்சி காரணமாக முன்னைய ஆண்டோடு ஒப்பிடும் போது ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைந்தது. அப்ப நாங்கள் இந்த பகுதியை மற்ற கொஞ்சம் கவனம் சரிதானே. இதுல 2023 ஏப்ரலில் மேல சொல்லி இருக்கிறீங்க பாருங்க, ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கு பிறகு 2023 ஏப்ரலில் குறைந்த கேள்வி விடுமுறைகளால் உற்பத்தி வீழ்ச்சி காரணமாக முன்னே ஆண்டின் ஏற்றுமதி வருமானத்திலும் இது வீழ்ச்சி அடைந்தது என்று 10 சொல்லில் எழுதி வச்சிருக்கிறீங்க. உண்மையில அந்த பகுதியை நாங்கள் அப்படி எழுத தேவையில்லை. என்ற மேல சொல்லி இருக்கிறோம் பாருங்க, ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 வீழ்ச்சி அடைந்தது. சரியா?
அதுக்கு பிறகு திருப்பி 2023 ஏப்ரலில் குறைந்த கேள்வி விடுமுறைகளினால் உற்பத்தி வீழ்ச்சி அடைதல் காரணமாக முன்னைய ஆண்டோடு ஒப்பிடும்போது ஏற்றுமதி வீழ்ச்சி அடைஞ்சது என்று எழுதாமல் நாங்கள் மேலே சொன்ன வசனத்தோடு இதை சேர்க்கலாம். பாருங்க, ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு என்ற ஒரு வசனத்தை போட்டு இதற்கு குறைந்த கேள்வி விடுமுறைகள் காரணமாக அமைந்தன. அந்த 23 ஏப்ரல் அதை வெட்டி போட்டு இதற்கு குறைந்த கேள்வி விடுமுறைகள் என்பன காரணமாக அமைந்தன. 6 சொல்ல வெட்டக்கூடியதாக இருந்துச்சு. இதற்கு குறைந்த கேள்வியும் விடுமுறைகளும் காரணமாயின என்றதினாலே போதும். மேலே சொல்லப்பட்ட வசனத்தோட சேர்த்து வாசிங்க. ஏற்றுமதி வருமானம் 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 வீழ்ச்சி அடைந்தது. இதற்கு குறைவடைந்த கேள்வியும் விடுமுறைகளும் காரணமாக அமைந்தன. சரியா? இதைத்தான் நாங்கள் 2ஆம் தரம் வாசித்து திருத்துற வேலை என்று சொன்னேன். இந்த பகுதியை பார்த்தோம். அடுத்தது 2023 ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதியில் ஏற்றுமதி வருமானம் முன்னைய ஆண்டிலும் குறைவடைந்தது. இப்போ முழு காலப்பகுதி ஜனவரி டு ஏப்ரல் சொல்கிறோம். 2023 ஜனவரி ஏப்ரல் ஏற்றுமதி வருமானம் முன்னைய ஆண்டிலும் குறைவடைந்தது. அது அப்படியே 8 சொல்லோடையே இருக்கு. அப்போ நாங்கள் அதுக்குள்ள 6 சொல்லு வெட்டி குறைச்சிட்டோம். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரல் இறக்குமதி செலவினம் குறைவடைந்தது. சரிதானே? இடைநிலை முதலீட்டு பொருட்களில் வீழ்ச்சி காணப்பட்ட போது நுகர்வு பொருட்களில் அதிகரிப்பு காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறோம். நாங்கள் இந்த இடைநிலை பொருள் முதலீட்டு பொருள் இந்த வீழ்ச்சி என்று சொல்றதை விட அந்த 2 வசனத்தையும் சேர்த்து 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் இறக்குமதி செலவினம் குறைவடைந்த போதும் அல்லது குறைவடைந்ததுடன் நுகர்வு பொருட்களில் அதிகரிப்பு காணப்பட்டது. 2022 ஏப்ரலிலும் பார்க்க 2023 ஏப்ரலில் இறக்குமதி செலவினம் குறைவடைந்தது எனினும் நுகர்வு பொருளில் அதிகரிப்பு காணப்பட்டது. சரி, அப்போ விஷயம் வழங்குது எங்களுக்கு. இறக்குமதி செலவினம் மொத்தமாக குறைஞ்சிருக்கு, ஆனால் நுகர்வு பொருட்கள் ஒரு அதிகரிப்பு இருந்திருக்கு. அடுத்தது 2023 மார்ச்சில் இருந்து அதிகரித்து காணப்பட்டது, அதிகரிக்கும் போக்கு காணப்பட்டது. அப்போ 2023 மார்ச்சில் இருந்து அதிகரிக்கும் போக்கு காணப்பட்டது. அதை நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்ளும். சரி, திரும்ப 2023 ஜனவரி ஏப்ரல் இறக்குமதி செலவினம் 2022 சமகாலத்திலும் குறைவடைந்தது. அது சரி. தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2022 ஏப்ரலும் பார்க்க 2023 ஏப்ரல்ல அதிகரித்தது. தொழிலாளர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 2023 ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதி முன்னைய ஆண்டிலும் குறைவாக இருந்தது. தொழிலாளர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு 2023 ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதியில் முன்னைய ஆண்டை விட குறைவாக இருந்தது. 2023 மார்ச்சிலும் பார்க்க மார்ச்சை விட ஏப்ரலில் பயணிகள் வருகை குறைவடைந்த போதும் அல்ல சுற்றுலா வருகை குறைவடைந்த போதிலும் 2022 ஏப்ரலிலும் உயர்வாக இருந்தது. 2022 ஏப்ரலிலும் உயர்வாக இருந்தது. கடைசியாக எழுதுகிறோம் 2023 ஜனவரி ஏப்ரலிலும் பார்க்க 2023 அதே காலத்தில் சுற்றுலா வருமானம் அதிகரித்தது. இவ்வளவையும் சேர்த்து இப்படி எழுதி கொண்டு போக என்னுடைய கணக்குக்கு ஒரு 103 சொல்லு வருது. சில பேருக்கு எண்ணிக்கைக்குள்ள ஒவ்வொருத்தருடைய எண்ணிக்கையில் 2-3 சொற்கள் அதிகரிக்கலாம், குறையலாம். இப்போ நாங்கள் இவ்வளவையும் பார்த்துட்டு இவ்வளோ விஷயத்தையும் பார்த்தாச்சு. பார்த்த உடனே எங்களுக்கு இது இந்த பொருள் விளக்கம் வந்துடுது. இனி நாங்கள் இதை கொண்டு போய் என்ன செய்ய வேணும், மேலே ஒரு லைனை விட வேணும் கெடிங் போடுறதுக்கு. அந்த லைனை விட்டுட்டு தரப்பட்ட இடத்துல இதை கொண்டு போய் எழுத வேணும். உருப்படத்திலே அழகாக எழுதணும். அதுக்காக வட்டம் கொண்டு போட்டு சுற்றி கொண்டு வந்து கால் ஒன்று வச்சு ஆனாண்டு எழுதி கொண்டு வந்தால் நேரம் போடும். நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு விரைவாக மற்றது இந்த வகுப்புகள் நடக்கிற போது நீங்கள் எழுதி பழகி கொண்டு வந்தால்தான் உங்களுடைய கை
உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லாவிட்டால் அங்கே எக்ஸாம் கோலில் கையை விட்டுடும். அவதானமாக இருக்கணும். எக்ஸாம் கோலில் கையை விட்டுடும். கை உரைச்சி போச்சுன்னு சொல்லி உதறி கொண்டிருக்க வகுப்பு முடிஞ்சிடும், பரீட்சை முடிஞ்சிடும். இப்போ இருந்து எழுதி கைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். சரிதானே? நீங்கள் வேலை செய்கிறதுக்குரிய தசைகள் வேறு, எழுதுறதுக்குரிய தசைனார்கள் வேறு. அப்போ எழுத்து பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, எழுதியாச்சுது. இப்போ ஒரு 105 சொற்கள் எழுதியாச்சு. எனக்கு சொல்லுங்க, இந்த பகுதி, இந்த விடயம் சரிதானே, எதை பற்றி பேசுது? இலங்கையை கிடைக்க அந்நிய செலவாணி 2022-23 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான பொருளாதார ஒப்பீடை பற்றி சொல்லுது சார். பொருளாதார ஒப்பீடா, வெளிநாட்டு வருமான ஒப்பீடா? வெளிநாட்டு பொருளாதாரம் சார். வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு பொருளாதார ஒப்பீடு. அப்போ 2022-23 காலப்பகுதியில் இலங்கையின் வெளிநாட்டு பொருளாதார போக்கு, அந்நிய செலாவணி போக்குகள் அல்லது அந்நிய செலாவணி போக்குகள் தெரிந்தாச்சு. அப்ப இங்க காலப்பகுதி, நாடு, அதனுடைய உள்ளடக்கம். காலப்பகுதி, நாடு, அதனுடைய உள்ளடக்கம், இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து 2022-23 என்ன சொல்றது? ஏப்ரல் போடுவோம் என்ன சார், ஜனவரி டு ஏப்ரல் என்னடா அது, அதைத்தானே சார் சுட்டி எல்லாம் சொல்லி கிடக்கு சொல்ல இல்லை. அப்போ 2022-23 முதல் 4 மாதங்களில் இலங்கையின் வெளிநாட்டு வருமான போக்கு என்று எழுத வேண்டும். அப்படி ஒரு கெரிங்க போட்டா, அதுக்காக கெரிங்க ஒரு பந்தியாக இருக்கக்கூடாது. இலங்கையை பற்றி சொல்லி இருக்கிறேன், காலப்பகுதியை பற்றியும் ஆண்டை 2022-23 ஜனவரி ஏப்ரல் காலப்பகுதியில் இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி போக்குகள் அல்லது அந்நிய செலாவணி போக்குகள் என்று ஒரு கெரிங்க போட்டு கீழே சொற்களின் எண்ணிக்கை என்று சொல்லி எல்லாம் எழுதி முடிய கடைசியாக கீழ்ப்பகுதியில் கொண்டு போயிட்டு இந்த பகுதியில் நீங்கள் எழுத வேணும் சொற்களின் எண்ணிக்கை 105 சொற்கள், அல்லது நீங்கள் 103 எழுதிவிடுங்கன்னா 103 சொற்கள் என்பதாக எழுதிவிட்டால் அவர் இதுக்கு ஒரு 15 புள்ளியை கொடுக்க போகிறார் என்றால் ஆக குறைந்தது உங்களால் 12 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? 12 புள்ளி 15க்கு 12 புள்ளி என்று சொல்லுகிறது 100க்கு 80. கிரகித்தல் 80 புள்ளி எடுக்கிறவன் மிகப்பெரிய ஜாம்பவானா? சாதாரணமாக இல்லை. சரிதானே? மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இதுவரையில் எடுத்த புள்ளி 72. கிரகித்தல் படிப்பிக்கிற தேசிய வளவாளர்கள் கடைசியாக நடந்த பரீட்சையில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் 50 அண்மித்த புள்ளிகள். அப்போது நீங்கள் கிரகித்தலை சாதாரணமாக இடப்போடக்கூடாது. நான் இவர் அவர் என்றெல்லாம் சொல்ல இல்லை, எல்லாரும் எக்ஸாம் எழுதி பார்க்குறதா நாங்களும். சரிதானே? அப்போது தேசிய வளவாளர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளே 50 அண்மித்த புள்ளிகள் தான். நீங்கள் 80 எடுக்கிறதுன்றது அது பெரிய இமாலய சாதனை. நீங்கள் சின்னதாக நினைச்சு கொள்ளாதீங்க. சரி, அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளணும். இப்போ பாருங்க, உண்மையிலே இந்த பந்தியை வாசிக்கும் தொடக்க தலையங்கத்தையும் இந்த சொல்லுக்குள்ள உள்ளடக்க வேணுமா சார்? இல்லை இல்லை இல்லை, அது வராது. இல்லை சார், அதை விட்டு தலைப்பு அந்த சொற்களின் எண்ணிக்கைக்குள்ள வராது. ஆனால் தலைப்புக்கு புள்ளி, சொற்களினுடைய எண்ணிக்கைக்கு புள்ளி இருக்கு, தலைப்புக்கு புள்ளி இருக்கு. அந்த ரெண்டுமே சில வேளை 5 புள்ளிகளை உங்களுக்கு பெற்றுது. அப்போ மற்றது நாங்க இலங்கையோட மென்ஷன் பண்ணத்தான் வேணுமா சார்? இதுல இல்ல இலங்கையோட ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணி வேற இல்ல, அந்த அர்த்தம் விளங்குது எங்களுக்கு. இலங்கையோட சுட்டி சொல்ல தானே சொல்லாதபடியால நாங்களும் அதை தவிர்த்தால் பிரச்சனை இல்லை என்று யோசிக்கிறீங்க. ஆனால் இதுல உட்கிடையாக தெளிவாக இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்த இருக்கிறபடியால உங்களுக்கு அது விளங்கிட்டு காட்டினா நல்லது. இப்ப சொல்லுங்க, நீங்கள் முதல் என்ன வாசித்தது? கதைக்காம இருக்கிறார்கள், வீட்டுல சத்தம் இருந்தா மைக்க நிப்பாட்டுங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த பந்தி புரிஞ்சு கொண்டதுக்கும் நாங்கள் இப்படி சேர்ந்து பிரித்து உடைச்சு வாசிக்கிற போது இந்த பந்தி ஏதோ எல்லாம் விளங்கிட்டு மாதிரி, இந்த பொருள் எல்லாம் சரியா விளங்குற மாதிரி இருக்குதா? கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குதா யகஜிம்மன்? இப்படி சரியான கஷ்டமா தான் இருந்தது, விளங்கவே இல்லை. முதல் தொடக்கத்துலதான் செய்யல நாங்க. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பந்தி விளங்கப்படுத்தின உடனே எங்களுக்கு நல்லா அப்படி விட்டுருக்கு. இல்லை, அப்படி வாசிக்க பழகினால் நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்தாலும், ஏன் இந்த பரீட்சையை வைக்கிறார்கள்? இதை மொழியறிவு அவர்கள் வைக்க இல்லை. பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு
2 என்று வைத்திருக்கிறார்கள். என்னென்னால் நீங்கள் போகிற துறை நீங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் சுகாதாரத்துறையிலையும் ஒரு உதவி செயலாளராக போகலாம், சமூக சேவை திணைக்களத்துக்கும் போகலாம், தொல்லியல் திணைக்களத்துக்கும் போகலாம், மொழியியல் திணைக்களத்துக்கும் போகலாம், எங்கேயும் போகலாம், நீங்கள் கல்வி அமைச்சுக்கும் போகலாம். எங்கே போனாலும் அங்கே வரக்கூடிய அறிக்கைகள், சுற்றறிக்கைகள், அந்த விடயங்கள் சார்ந்த அறிக்கையிடல்களை உங்களால் வாசித்து புரிந்து கொள்ளுகிற வல்லமை உங்களுக்கு இருக்கா? மற்றது அவர் ஏதோ ஒன்றை சொல்ல நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை புரிந்து கொள்ளுவீர்களா? சில வேளை அவர் என்னமோ சொல்ல உங்களுக்கு வேறு என்னமோ மாதிரி விளங்கி ஒரு திரிவு. உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டை வாசித்தாலும், தாய்மொழியில் ஒரு டாக்குமெண்ட்டை வாசித்தால் அதில் ஐயமோ திரிவோ ஏற்படக்கூடாது, சந்தேகமோ அல்லது வேறு விதமான பொருள் விளக்கம் கொள்ளுதலோ உங்களுக்கு ஏற்படக்கூடாது. அந்த திறன் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்க்குறது. அதான் நான் சொன்னேன், 80 புள்ளி எடுத்தால் நீங்கள் ஜீனியஸ். சரிதானே? உங்களுக்கு எதை தந்தாலுமே உங்களுக்கு 5க்கு 4 வீதம் விளங்குதுன்றது பெரிய விஷயம். அப்போ அந்த அளவுக்கு அந்த பந்தியை உடைச்சு வாசிக்கிற நிதானம் எங்களுக்கு வர வேணும். அது ஒரு ரிப்போர்ட்டர், சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் எடுத்து வாசிக்கிற போது அதில் ஒரு இனிப்பு இருக்கிறது விளங்கும் பிள்ளைகள். இப்போ இதெல்லாம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட பகுதி தான். அந்த வாசிப்பில் ஒரு முந்தைய ஒரு மேகசின் வந்தது, ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்று சொல்லி. அப்போ அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் மாதிரி நீங்கள் இந்த ஒரு ஆர்டிக்கலை வாசிச்சாட சென்ட்ரல் பேங்க் புத்தகமும் வாசிக்கிற, சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டும் வாசிக்கிற ஒரு புத்தகம் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு விடுறது வேறு என்னது, வாசிக்கிற புத்தகம் தான் என்றது உங்களுக்கு விளங்க தொடங்கினால் உங்களுக்கு தாபன விதி விளங்கும், நிதி பிரமாணம் விளங்கும், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் விளங்கும், எந்த சுற்றறிக்கையும் உங்களுக்கு விளங்கும். அதை உடைச்சு வாசித்து சாதாரண மொழி நடையில் உங்களுடைய அலுவலர்களுக்கு உங்களால் சொல்ல இயலும், கட்டளையிட இயலும். சுற்றறிக்கை சொல்லுகிற விஷயத்துல இருந்து விலகி போகாமல் சுற்றறிக்கை சொல்லுகிறத சரிவர புரிந்து உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை அளவீடு செய்வதற்கு தான் இந்த வினாத்தான். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். சரியா? ஒரு யாருக்கும் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ஒரு பந்தி, ஒரு உரைப்பகுதியை, ஒரு கேள்வியை 2 வகுப்பில் 2.5 மணி நேரமாக படிப்பிச்சவன் 3 மணி நேரமாக படிப்பிச்சவன் சிரிப்பாங்க. 1/2 மணி நேரத்தில் செய்கிற கேள்வியை நான் செய்து போட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கூப்பிட இல்லை, நீங்கள் செய்ய வரும். சரி, உங்களுக்கு அந்த தெளிவு வர வேணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தி இப்படியெல்லாம் உடைச்சி செய்திருக்கு. தயவு செய்து அடுத்த வகுப்பு நாளைக்கு இருக்கும். பெரும்பாலும் நாளைக்கு இருக்கும். ஏதேனும் தடங்கல்கள் இருந்தால் சரி, இல்லைன்னா நாளைக்கு இருக்கும். நாளைய செயலமர்வுக்கு வருகிற போது செய்து கொண்டு வராதாக்கள் வகுப்புக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 2வது பந்தியை சரியோ புள்ளையோ நீங்களாக எழுதி கொண்டு வராவிட்டால் செயலமர்வில் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். யார் செய்துட்டவன மெசேஜ் போட இல்லையோ, மற்றது நான் ரெண்டமாக சில பேரை தெரிவு செய்து அவர்களுடைய விடைகளை வாசிக்க சொல்லி கேட்பேன். இனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க தொடங்கும். சரி, ஒரே மாதிரி நடுக்க கதைக்கலாம். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் 9 மணிக்கு, நான் இண்டவலம் விடாதபடியால் 9 மணிக்கு இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். 2வது பந்தி அழகான பந்தி, கிரேட். சரியா? அது வேறு ஒரு நுழைச்சு உங்களுக்கு தரும், வேறு ஒரு ஸ்கில்லை தரும். சட்டை பெற்றாக்குறை நிலைமை என பிரபல்யமாக குறிப்பிடப்படும் என்று தொடங்குகிற பந்தி அற்புதமான ஒன்று. இது முன்னே ஒரு சேலமர்கள் நான் செய்துவிட்ட பேப்பர், அந்த வீடியோ யாரும் பார்த்தீங்களோ தெரியாது, ஆனால் அதில் இல்லைன்னு வீடியோ இருந்தாலும் பரவாயில்லை, அதை போய் பார்த்துட்டு இப்படி எழுதி கொண்டு வர வேண்டாம், நீங்களாக செய்து கொண்டு வாங்க. நல்ல ஒரு உரைப்பகுதி. நாளைக்கு நாங்கள் இந்த பகுதியை பார்ப்போம். இந்த நான் ரெக்கார்டிங்கே ஓவர் பண்ணுறேன். அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேளுங்க.